அன்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ராமலிங்க பெருமான் அகவல்ல பாடின சத்தினிபாதம் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சத்தினிபாதம் என்ன சொல்வார்னா, சத்தினிபாதம் தனையளித்து எனைமேல் வைத்து அமுதளித்த மரபுடை தாயே அப்படிம்பார். அது என்ன சத்தினிபாதம்னா என்ன? இருவினை ஒப்புன்னு வரும், அது என்ன? மலபரிபாகம்னு வரும், அது என்ன அப்படிங்கன்னு நீங்களாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இந்த சப்ஜெக்டை எடுத்திருக்கிறேன். பெருமான் எல்லாமே குறிப்பிடுறார். அதாவது நமக்கு அஞ்ஞானம் இருக்கு இல்லையா? அஞ்ஞானம்னா என்ன? ஆணவ மலம். ஆணவ மலத்தை பற்றி நிறைய பாட்டெல்லாம் நான் போன காணொலியில் நிறைய வேலை பாடியிருக்கிறேன். அதை திருவருட்பாலை பார்த்திங்கன்னா தெரியும். அப்போ ஆணவ மலம். இப்போ அந்த அஞ்ஞானத்துக்கு காரணம் என்னன்னா, உயிர்கள் இன்பப் பொருளை துன்பப்பொருள் அப்படின்னும் துன்பப்பொருளை இன்பப்பொருள்னு மாறி உணர்வதற்கு காரணம் என்னன்னா ஆணவ மலம் தான். ஆணவ மலம் நம்முடைய உயிரறிவை வேறுபடுத்தி பொருள்களோட இயல்பை உள்ளவாறு உணர மாட்டாது தவறாக உணர செய்வது தான் இந்த ஆணவ மலம். இப்போ உண்மையான பொருள் இயல்பை தவறாக பார்க்குறதுக்கு அது உணர்றது என்னது? அஞ்ஞானம்னு சொல்லிட்டேன் இல்லையா? அது இந்த உயிர் அஞ்ஞானத்தில் கட்டுண்டு நிற்கிற வரையில் அது உறவல்லாத அசத்தோடு உறவாடி நிற்கும், துன்புறும். அசத்துங்கிறது என்னென்னா ஜடப்பொருள்கள். தனு கரணம் போகணும் போகணும்லாம் அசத்து தானே. அப்போ இந்த அஞ்ஞானம் நீங்குவதற்கு என்ன வழி அப்படின்னு ஞானிகள் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு வழி தான் இருக்குது. அஞ்ஞானம் என்பது அந்த பொருள் இயல்பை தவறாக உணர்தல் அப்படின்னு பார்த்தோம். இந்த பொருள் இயல்பை உள்ளவாறு உணரும் அறிவு வருமானா அஞ்ஞானம் தானாக போயிடும். உள்ளவாறு உணர்கிற அறிவு என்னது? அதுக்கு பேர் தான் ஞானம், தெளிவுன்னு பேர். உண்மை அறிவாகிய ஞானம் வந்தபோது இந்த பொய் அறிவாகிய அஞ்ஞானம் ஓடி போயிடும். எப்படி இந்த ஒளி வந்துச்சுன்னா இருள் ஓடி போகுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி. இப்போ இந்த அஞ்ஞானம் எப்போது நீங்கும் அப்படின்னா, அஞ்ஞானத்தில் வசப்பட்டு இருக்கும் கட்டு நிலையிலிருந்து விடுபடுவதற்கு வழி உண்மை அறிவாகி ஞானத்தை பெறுதல் தான். இந்த ஜடப்பொருள் இருக்கு இல்லையா? ஜடப்பொருளான உலகம், தனு கரணம் புவனம் அதெல்லாம் சார்ந்து நின்று துன்புறுதல் செயற்க. சத்தாகிய சிவத்தை, சத்தாகிய பரம்பொருளை அன்று இருக்கும், இன்று இருக்கும், என்று இருக்கும் நம்முடைய இனம், அந்த அதாவது சிவபரம்பொருளை சார்ந்து இன்புறுதல் தான் இயற்கை அப்படிங்கிறத உயிர் உள்ளவாறு உணர்தல் வேணும். ஆச்சுங்களா? அப்போ அந்த ஞானம், அதாவது இந்த நம்ம பசுன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம உயிர்களுக்கு பேர் பசுன்னு பேர். இந்த பசுவாகிய உயிர் தன்னுடைய இயல்பையும் தனக்கு வேறாக இருக்கின்ற இந்த ஆணவம் கண்வம் எல்லாம் பாசம்னு சொல்லுவாங்க, அதனுடைய இயல்பையும் தனக்கு ரொம்ப உறவாகிய பதியாகிய இறைவன் இயல்பை பற்றியும் உள்ளவாறு உணரும்போது தான் அது என்ன பண்ணும்? இந்த பாசங்கிற ஆணவ கண்வம் மாயை விட்டுட்டு பதியினை போய் சேரும். அதுதான் முத்தி நிலைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஞான வீடு பெற்றுக்கு அந்த ஞானம் எப்போது வரும்னா, எப்படி வரும், எப்போது வரும்லாம் இந்த ஞானத்தை பற்றி ஜனங்க நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதை நான் சொல்கிறேன். ஞானத்தை பற்றி எண்ணாது இருப்பதற்கு காரணம் என்னென்னா, அந்த ஞானத்து மேலே அவங்களுக்கு ஒரு விருப்பமே இருக்காது. ஏன்னா தாகம் எடுத்தவன் தானே தண்ணி வேணும்ட்டு போய் நாடுவான். பசி எடுக்கிறவன் தானே சாப்பாட்டுக்கு போவான். அப்போ பசி எடுக்காதவன் சாப்பாட்டுக்கு போக மாட்டான்ல. அதுபோல் ஞானத்தில் விருப்பம் இல்லாதவன் அதனை பற்றி எண்ணவே மாட்டான். அப்போ ஞான
ஞானத்துடைய வேட்கை உண்டாகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நம்மளுடைய இருக்கிற உயிரறிவை அஞ்ஞானத்தில் படுத்த ஆணவ மலம் தான் அது காரணம். ஆணவ மலம் மேலான ஞானத்தில் நாட்டம் செல்லாதபடி தடுக்கும், கீழான உலகப் பொருள்களை நாடி நிற்கும்படி செய்யும். ஆணவ மலம் அறியாமை செய்வதோட அது அந்த அறியாமையே அறிவு போல் காட்டி நிற்கும். போன காணொலியில் நிறைய சொல்லியிருக்கேன். அப்போ உயர்ந்த நம்ம மாதிரி இப்போ நான் படிக்கிறேன், இப்போ நான்லாம் சொல்கிறேன் பாருங்கள், அந்த உயர்ந்த நூல்களில் ஓதி உணர்ந்தவராக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே, நீங்களும் நிறைய படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்போ உயர்ந்த நூல்கள், ஞான நூல்களை எல்லாம் படித்து நீங்கள் உணர்ந்துக்கிட்டாலும் கூட அதோடைய பொருளை பிறருக்கு எடுத்து சொல்லி பெருமையுடைய நிலையை பெற்றிருந்தாலும், இப்போ நான் இப்போ என்ன மாதிரி நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்லி அதனால் வருகிற பெருமையை நிலையை நான் பெற்றிருந்தாலும் அந்த வழியில் நிற்காமல் அவரை தவறாக நடக்கும்படி செய்யும். ஒழுக்கம் தீயதாக இருக்கும், அது சரிதான் அப்படின்னு எனக்கு சொல்லும். அப்போ உயர்ந்த நூல்களை ஒருத்தன் படித்ததுனாலேயோ அவன் பெரிய ஞானியாக மாட்டான், உயர்ந்தவனும் ஆக மாட்டான். அது எதுக்கு தெரியுமா உதவும்? தனக்கு பேர் புகழெலாம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், அதுக்கு தான். இப்போ நம்ம சொற்பொழி இப்போ நானே பேசுகிறேன்னா என்ன யூடியூப்பில் அது கிடைக்கும் இது கிடைக்குன்னு அந்த வருமானத்தை வச்சு நினைப்பாங்க. நான் அந்த மாதிரி இல்லை சொல்கிறேன். அப்போ ஆணவ மலச்சார்பு நூலறிவாகிய வாசக ஞானம்னு சொல்லுவாங்களே, அது உண்மை ஞானமாக ஆகாது. இப்போ நான் சொல்கிறேன்னா அது உண்மையான ஞானம் இல்லை, நடக்கணும். அப்போ உயிரில் அறிவை படைத்திருக்கிற ஆணவ மலத்தின் சக்தி மெலிஞ்சு போய் நீங்கும் நிலை அடையும் போது தான் ஞானத்தை பெறுவதில் உண்மையான நாட்டம் வரும். அப்போ ஆணவ மலத்தோட ஆற்றலை மெலிதல் பொருட்டு இறைவன் மாயை கண்பங்களை உயிருக்கு நமக்கு சேர்க்குறான். முதல்ல கேவல நிலையில் இருக்கும், அப்புறம் தனுகரண போன சேர்க்கும்போது நம்ம என்ன ஆயிடுச்சு, இது மாயை கண்பங்களை மாயிலேருந்து தானே இருக்கிறான். அப்போ மாயை இல்லாமல் வினையை சேர்த்தாதானே நம்ம செயல் செய்ய முடியும். அதனால் மாயை கண்மங்களை உயிருக்கு ஊட்டி பிறப்பு இறப்புகளை செலுத்தி இன்பத் துன்பங்களை அனுபவிக்க செய்கிறான். ஆணவ மலம் சடப்பொருள் தெரியும் இல்லையா? அது உயிரற்றது, உணர்வற்றது. அப்போ சடப்பொருள் ஆற்றல் செயல்பட மெலிவடைதல் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா நம்ம கணக்கில்லாத பிறவிகளில் ஆணவ மலத்தோட சக்தி என்ன பண்ணோம், உயிரறிவை தடைப்படுத்தும், திரிவுபடுத்தும். அது மாதிரி பண்ணுறதுனால படிப்படியே மெலிவடைஞ்சு பின்ன மறைத்தலை செய்ய மாட்டாத நிலைமையை அடையும். எது? ஆணவ மலம். அப்போ உயிரறிவை தடுத்து வச்சுருந்த அதனுடைய பிணிப்பு அப்படியே விலகும் போதில் அதுக்கு பேர் தான் மல பரிபாகம்னு சொல்லுவார். மல பரிபாகம்னா பக்குவம்னு பேர். மல பரிபாகம்னா பக்குவம்னு பேர். இந்த மல பரிபாகம் சிறிதாக நிகழ அதற்கேற்ப உயிரில் மறைஞ்சிருந்த பக்குவப்படுத்தி வந்த இறைவனுடைய திரோதான சக்தி, நம்மக்கிட்ட இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, ஆதிசக்தி, திரோதான சக்தின்னு இருக்குது. திரோதான சக்திங்கிறது ஒரு மலம். ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் திரோதாயின்னு 5 மலம் இருக்குது. அதனால தான் ஐயா மலம் 5 வென்ற பூரணமே தனித்த பூரண வல்லம்பா. அந்த மலத்தில் ஒன்று திரோதான சக்தி. அதுதான் நமக்கு மலத்தை அது நம்மக்கிட்ட அமுல்படுத்தும். அப்போ இந்த இறைவனுடைய திரோதான சக்தி சிறிதாக தன்னுடைய தன்மை மாறி அருள் புரியும் சக்தியாக நம்ம உயிர் மேலே விளங்கி வரும். அப்போ இந்த ஆணவ மல சக்தி எந்த அளவுக்கு மெலிஞ்சு தேஞ்சு வருதோ, அதன் மறைப்பு எந்த அளவுக்கு நீங்குதோ, அந்த அளவுக்கு இறைவனுடைய சக்தி உயிரில் விளங்கி தோன்றும், மேம்பட்டு வரும். அப்போ இறைவனுடைய சக்தி வளர்பல போல் மதிப்போல் உயிர்களுடைய அறிவை சிறிதாக மேலும் மேலும் விளக்கி வரும். உயிரோட அறிவை மறைத்து நின்ற ஆணவ மலத்துடைய சக்தியும் வளர்பறை காலத்து இருள் போல் சிறிதாக தேஞ்சு போகும். இந்த மல சக்தி தேய்ந்து வரும் நிலையை தான், இந்த மலச்சக்தி இருக்கு இல்லையா, அந்த மலம் ஆணவ மலம், அது தேஞ்சு வர்ற நிலைமையை தான் மல பரிபாகம்னு சொல்லுவாங்க. மல பரிபாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அருட்சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக கூடி வருது பாருங்கள், அது சத்தினி பாதம்னு சொல்லுவாங்க.
அதாவது சத்தினிபாதம்னா என்னன்னா, மலத்தோட பக்கமாக நின்று மறைத்தல் தொழிலை செய்து வந்த நம்மக்கிட்ட இருக்கிற திரோதான சக்தி அந்த நிலையை நீங்கி அருட்சக்தியாக மாறி உயிரிடத்தில் சிறிது சிறிதாக பதியும். அதுக்கு பேர் தான் சத்தினிபாதம்னு சொல்லுவாங்க. சத்தினிபாதம்னா திருவருள் வீழ்ச்சி அப்படின்னு பேர். ஏன்னா திருவருள் வீழ்ச்சி. அப்போ அது பதியும் போது அருட்சக்தி பதியறதுனால உயிர் உலகப் பொருளோட இழிவு நிலையாமையெல்லாம் உணரும். அப்படி உணர அவற்றினின்று நீங்குவதற்கு முயற்சியில் மனம் போகும். அப்புறம் என்ன ஆகுனா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும், உடனே டகான்னு வந்துடாது. சத்தினிப்பாதம் தொடக்கத்தில் மந்தமாக வரும். அதுக்கு பேர் மந்த தரம்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஓரளவுக்கு மந்தமாக நிகழும், பின்பு தீவிரமாக நிகழும், கடைசியில் ரொம்ப ரொம்ப தீவிரமாக முடியும். தீவிர தரம்னு சொல்லுவாங்க, அதிதீவிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சத்தினிபாதத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப உலகியல்ல பற்று நீங்கும். அந்த பரம்பொருள் மேலே மனம் பற்றுதல் படிமுறையில் உண்டாகும். இதுதான் சத்தினிபாதம்னு பேர். அதுக்கு பிறகு வழிபாட்டில் விருப்பம் வரும். அந்த வழிபாட்டில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நமக்கு 4 ஒழுக்கங்கள் சொல்கிறார் ஐயா, அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த ஒழுக்கங்களில் வரும்போது தான் அந்த ஒழுக்கங்கள் என்ன பண்ணும், அந்த உலக பயன்களை நினைக்காம பரம்பொருள் இறைவன் மீது ஒரு அன்பு ஒன்று தான் காரணம், அன்பு ஒன்றே காரணமாக அப்படின்னு அவர் மேலே பரம்பொருள் மேலே வச்சிங்கன்னா அந்த தவ முயற்சினால் இருவினை ஒப்புன்னு ஒன்று வரும். இருவினை ஒப்புன்னு உண்டாகும். இருவினை ஒப்புன்னா என்னென்னா, அதை அடுத்த காணொலியில் நான் விவரமாக சொல்கிறேன். இந்த காணொலியில் இது போதும். ஏன்னா ரொம்ப மண்டையில் அதாவது மண்டையில் வச்சுக்க முடியாது. அதனால் சத்தினிபாதம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொன்னேன். அதுக்கு தான் இவ்வளோ தூரம் சொன்னது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க நல்லா. ஏன்னா அகவலில் வருது இல்லையா, இப்போ அகவலில் வர்றது பூரா நான் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் 8-2 அறிவித்து என்னை மேலேற்றிம்பார். 8-2ன்னா என்ன தெரியணும். சிகர வகரமும் சேர்த்தனி உகரமும் அகரம் ஆகிய சிகரம்னா என்ன, வகரம்னா நிறைய விஷயம் இருக்குது, பேசலாம். நிறைய பாடல்களில் சொல்லி அதை விளக்க போகிறேன். இதை தெரிஞ்சிட்ட பிறகு தான் பாடலுக்கே நான் போகிறேன். ஏன்னா இதெல்லாம் தெரியாது இல்லையா, அதுக்காக தான் சொன்னேன். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்கன்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு பண்ணுறேன். அடுத்த காணொலியில் இருவினை ஒப்பு, அந்த இருவினை ஒப்பு சம்மந்தப்பட்ட பாடல்கள்லாம் நிறையா ராமலிங்க பெருமான் சொல்லுவார். அதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். வணக்கம்.